தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இங்கே வந்தது ரொம்ப நன்றி. என்னுடைய பேர் சுந்தர் கிரிஷ். நான் இந்த படத்தோட டைரக்டர். இது என்னுடைய மொதல் படம். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ப்ரொடியூசர் டாக்டர் முருகானந்தம் சார். இந்த படத்தில் 2 ஹீரோஸு, ஒன்று முரளி அண்ட் இன்னொன்று வந்து விஜய் கிருஷ்ணன். ஸோ அவர் வந்து நம்மளுடைய எடிட்டர், இந்த படத்தோட எடிட்டர். ஸோ இது வந்து இந்த டீமுக்கு வந்திருக்க பேசியிருக்கோம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மக்களுக்காக அவங்களுடைய ஒரு ஃபீலிங்கை, ஒரு இமோஷன்ஸை வச்சு எடுக்கப்பட்ட படம் இது. வர 4ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து நல்லபடியாக அது வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இன்றைக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு எமோஷன்ஸ் ப்ளஸ் ஃபேமிலியில் நடக்கிற எமோஷன்ஸ். அப்பா என்னென்னலாம் தியாகம் பண்ணுறாரு, குடும்பத்துக்காக என்னென்னலாம் தியாகம் பண்ணுறாருன்றதை அழகாக புரிய வச்சு இந்த ஜென்ரேஷன் கீட்டுக்கு, அதாவது ஜெட்ஸின்னு சொல்லுவோம் நம்ம, இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கெலாம் புரிய வைக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி தான். நீங்கள் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இந்த படம் வெற்றி பெறுறதுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருஷ்ணா. ஒரு நல்ல படம் ஒன்று பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் படம் பார்த்துருக்கீங்க. உங்களோட வரவேற்பெல்லாம் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கேட்கலையா? அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருஷ்ணா. இந்த படத்தில் 2 லீடில் நான் ஒரு லீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் ரொம்ப நன்றி. நல்ல ஒரு படம் நான் பண்ண என்னோடய லைஃப் டைமில் ஒரு நல்ல படமாக இருக்கும் இது. உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் கொண்டு போய் நல்லபடியாக சேர்க்கணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னும் சத்தமாவா? சந்தோஷத்தில் சில நேரங்களில் வந்து தொண்டை அடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் இங்கே உட்காந்திங்கன்னா தெரியும். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஸ்டேஜுக்கே வர முடியாமல் இருந்திருக்கேன். ஒரு நடிகன் ஆனதுக்கப்புறமா ஸ்டேஜுக்கு நம்மளை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா, கூப்பிட்டா நல்லா இருக்குமே, நம்மளை கூப்பிட மாட்டாங்க, கூப்பிடாமலேயும் போகலாம். ஒரு சில நேரங்களில் எதிர்பார்த்து போவேன். ஒரு சில நேரங்களில் வந்து அதை எதிர்பார்த்து போகிறப்போ வந்து ரொம்ப வலியாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் அது கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் உட்காந்துருப்போம். இன்றைக்கி வந்து இந்த பிரபஞ்சம் வந்து என்னை சென்டர் ஆஃப் சீட்டில் உட்கார வச்சுருக்கு. பட் இது சின்ன படமாக இருந்தாலும் சென்டரில் உட்கார வச்சுருக்கு. ஐ பிலீவ் என்ன மாதிரி கஷ்டத்துலேயே இஷ்டப்பட்டு கஷ்டப்படுற என்னோடய நண்பர்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு நான் சின்ன உதாரணமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரில இது எப்படி நான் எமோஷ்னலாக இப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. சாரி, இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் நினைக்கல. ரொம்ப கம்மியான மக்கள் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய படங்களுக்கு எல்லாருமே இதோட நிறைய இருந்திருக்கு. நான் நிறைய படங்கள் பார்க்க போயிருக்கேன், ப்ரீமியருக்கு. அப்போது நிறைய இருக்கும். நிறைய பெரிய நடிகர்கள் பார்க்குறப்போ சந்தோஷம். நமக்கு வந்து நம்ம ஒரு நாள் இப்படி வருமா, எப்போ வருவோம் அப்படின்னு தோணும். பட் ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே, இந்த படம் பெரிய படம், அப்படி பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு படம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். படம் பண்ணியிருக்கோம். அவருக்கு இருந்த காசை வச்சு, அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு, எங்களுக்கு புரிஞ்சதை வச்சு ஒரு படம் வந்திருக்கு. அது ஒரு அனுகிரகமாக இருந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த படம் வந்து லாக்டவுன் டைமில், அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்ல வேணான்னாரு. எல்லாம் தெரியும் சார் எல்லாத்துக்கும். நம்ம எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் புரியும். அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். அப்போது வந்து கையிலலாம் காசு கிடையாது. அப்போ ஒரு படம் ஒன்று வருது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அப்படி கிடச்சது தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் அவரை பற்றி சொல்லி ஆகணும். முருகானந்தம் சார் இஸ் நோ மோர் கனெக்டட் டு ஃபிலிம். படம் பண்ணணுன்னா இன்றைக்கெலாம் யாருமே வர்றதே கிடையாது. படம் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் வந்து கேமராமேனாக இங்கே இருக்கீங்க. படத்தில் வந்து கேமரா ஒர்க் பண்ணுன்றதுக்காக தான் நீங்கள் வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சு, நம்ம வந்து இது பாருங்கள், அவர் கூட சின்னதாக ஒன்று பிடிச்சிட்ருக்காரு. பட் whatever வாண்ட்ஸ் டு பி இன் சினிமா. எல்லாருமே சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நம்ம இருக்கோம். ஆனால் நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறதில்ல. அந்த வாய்ப்பு கொடுக்கறது தயாரிப்பாளர்கள். அவங்க தயாரிப்பாளர் நிறைய பேர் கிடையாது.
ஆனால் இவர் யாருக்காக படம் பண்ணார் அப்படின்னா வந்து அவரோட சொந்த கசினுக்காக படம் பண்ணியிருக்காரு. அவர் கசின், அவர் ஓன் கசின். இன்றைக்கி சொந்தக்காரங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணுறதுக்கான படம் தான் இந்த படம். அவங்க 2 பேர் சேர்ந்து அவருக்காக பண்ணது தான் அந்த படம். எத்தனையோ பேர்கிட்ட கதை கேட்டு அவர் வெளிலேருந்து படம் பண்ணிக்கலாம், அவருக்கு வீட்டுக்காக படம் பண்ண. தேங்க்யூ சார், அவருக்காக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்தோம், இந்த படம் பண்ணோம். ஒரு சின்ன செட்டப் தான், பட் இதில் ஒரு சின்ன மெசேஜ் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் எல்லாத்தையும் எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆமான்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். யாராவது ஒரு அண்ணா தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. இந்த படம் உங்களுக்கு ஹீரோ நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், ஒரு மார்க்கெட் இருந்த ஹீரோ அந்த படம் ரேஞ்சு, ஆனால் அவருக்கு இந்த லைஃப் பிகைன் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது சார். தேங்க்யூண்ணா. அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணன் பேர் தெரில எனக்கு, நான் ஞாபகம். கார்த்திக். தேங்க்யூண்ணா. நண்பா